எவ்வளவு துன்பம் வந்து வாடி நின்றாலும், எவ்வளவு சோகம் நமது மனதில் குடிகொண்டிருந்தாலும், அந்த காலங்களில் சிவபெருமானை நினைக்காத தருணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது அது பெரிய கொடுமையான விஷயங்க. அதை விட வேற எதுவுமே கொடுமையான விஷயம் இந்த வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. அதை நினையாத ஒரு வினாடி இருக்கு அப்படிங்கும் போது அதுதான் இருக்கிறதுலே பெரிய கொடுமை, பெரிய சாபம் அப்படின்னு சொல்லலாம். மந்திரத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் கிடைக்கின்ற ஆனந்தத்திற்கு ஈடு இணை வேறு எதுவுமே இருக்காது. அவரையே நினைத்து அவரையே உருவகப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கின்ற பொற்காலங்களில் அந்த வினாடிகள் எல்லாமே குறிக்கப்படும். அவ்வளவு ஆனந்தமான ஒரு விஷயம். எல்லையில்லாத ஆற்றல். அந்த பரம்பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் தேடி தேடி அலைகின்றோம். அதை பற்றி உணர்ந்து கொள்கின்றோம். அவருக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அந்த சக்திக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. ஆரம்ப புள்ளி, அனைத்தின் தோற்றமும் அதுதான், அனைத்தின் ஒடுக்கமும் அதுதான் அப்படின்னு உணர்ந்து கொள்கின்ற போது அவரின் மீது ஏற்படுகின்ற அந்த காதல், அன்பு, பாசம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கூடி அந்த ஒரு புள்ளியில் சேர்ந்து நிற்கும் பொழுது இருக்கின்ற அந்த அலாதியான